நான் மாறணும், நிஜமாக நான் வாழணும். எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும். எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும். உயிரேவா, உறவேவா, வழியேவா, மொழியேனிவா. உயிரேவா, உறவேவா, வழியேவா, மொழியேனிவா. நீயாக நான் மாறணும், நிஜமாக நான் வாழணும். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தரை துதியுங்கள், ராஜாக்களை கேளுங்கள், அதிகாரிகளே செவிகொடுங்கள். கர்த்தரை நான் பாடுவேன், நானே பாடுவேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களை, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து கடந்து வரும்போது அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, உயர்ந்தவர்களுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ணுகிற, புகழுகின்ற ஒரு மாட்சிமையை நாம் பார்க்கிறோம். 1811ஆம் ஆண்டிலே பார்க்கும்போது வடக்காற்று வீசாமல் போனதால் சாஸ்திரியார் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் பயணம் தாமதப்பட்டது. எனினும் சாஸ்திரியார் அவர்கள் அவசரத்தில் இருந்ததினால் படகோட்டி, ஐயா, நான் ஒரு கோழியை பலியிட்டு தெய்வத்தை வேண்டினால் தெய்வம் காற்றை அனுப்பும் என்றார். இருப்பினும் சாஸ்திரியார் விசுவாசம் அவரை பலப்படுத்தியதினால் நான் தேவனிடத்தில் ஜெபிக்க முடிவு செய்தார். வடக்கு நோக்கி பார்த்து கர்த்தரை ஜெபித்தார். அங்கு வடக்கு நோக்கி பார்த்தபோது காற்றை அனுப்ப வேண்டிய தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். விதவிதமான வடக்கு காற்று வீசியது. இதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார். படகொட்டி, ஐயா, உங்கள் தெய்வம் உண்மையிலே உங்கள் வேண்டுதலை கேட்டது. நமக்கு வடக்கு காற்றை அனுப்பி இருக்கிறார் என்றால் பின்னர் அவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் நோக்கி பறந்தார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த அற்புதமான சாஸ்திரியார், இறைவனுடைய ஊழியத்தை பாடல் ஒளியாக செய்கிற சாஸ்திரியார் அவர்கள் தன்னுடைய பயணத்துக்கு படகோட்டியினுடைய அந்த மந்திரம், இன்றைக்கு நாமும் தான் ஒரு காரியம் நமக்கு பொருத்தனையிட்டு நடக்கவில்லை என்ற போது அதற்கு மாற்று வழிகளை, குறுக்கு வழியை உலகத்தின் பார்வையில், உலக கண்ணோட்டத்தில் செலுத்துகின்ற அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். பிறரிடம் இவர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர், இன்னொரு ஊழியக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், அவர் நன்றாக நமக்கு குறி சொல்லுவார் என்று சொல்லி ஓடுகிறோம். ஆனால் இங்கே நான் கர்த்தரை துதியுங்கள், ராஜாக்களை கேளுங்கள், அதிகாரிகளை செவி கொடுங்கள், நான் பாடுவேன், இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏனென்றால் அடைக்கப்பட்ட ஒரு காற்றை, வடக்காற்றை ஆண்டவராகிய கடவுள் சாஸ்திரியார் வடக்கு நோக்கி ஜெபித்த போது எதிர்பாராத அதிசயமிக்க ஒரு வடக்கு காற்றை அனுப்பி அவர்களுடைய பயணம், அக்காலத்திலே அந்த கடல் பயணம் என்பது பாய்மர கப்பலினால் காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையில் அந்த கப்பல் பாய்மரத்தினால் இழுத்து செல்லப்படும். அந்த நிலையில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் சாஸ்திரியார். வடக்காற்று அருமையாக வீசியது. அவர் செல்ல வேண்டிய அந்த யாழ்ப்பாணத்தின் பயணத்தை அவர் தொடர்ந்தார். அன்பு இறை மக்களை, இன்றைக்கு கர்த்தரை பாடுவதும் போற்றுவதும் புகழ்வதும் எதற்காக? அற்ப லாபத்துக்காக, அற்பமான நன்மைக்காக, சாதாரண சிற்றின்பத்துக்காக. ஆனால் இந்த உலகத்திலே பேரின்பத்தை நமக்காக வைத்திருக்கிற திரியேக தேவன் உன்னையும் என்னையும் இன்றைக்கு அவருடைய செட்டையின் நிழல்களில் ஒரு கழுகு சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்.
ஆகவே அவருடைய பாதுகாப்புக்கும் அரவணைப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தாழ்மையோடு இந்த வேளையில் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். கர்த்தர் உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாக நான் உமது முள்ளில் பணிந்து வருகிறேன். ஏசப்பா, நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு தடையாக இருக்கிற நாவின் கட்டுகளை, கெட்ட சிந்தனையின் எண்ணங்களை எல்லாவற்றையும் அறுத்து போடும். ஆண்டவரை கட்டி போடு சுவாமி. உம்முடைய துதிக்கிற உதடுகளின் தோத்திர பலியாகிய அவற்றை நீர் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.